Welcome to Kamal Online Maths YouTube channel. TRB 2002 கேட்ட ஒரு Linar Algebra question இப்போ பார்க்க போகிறோம். ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்குது. அதில் சரியான ஸ்டேட்மெண்ட் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். ஆப்ஷன் ஏ வந்து R3 வெக்டர் ஸ்பேஸில் 4 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன்லேயும் R3ல் 4 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷனில் ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. T of A, B வந்து A, A plus B R2லேருந்து R2க்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் நாட் ஏ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் நாட் ஏ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ஃபைனல் ஆப்ஷன் வந்து R3ல் ஒரு 3 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பேசிஸ் ஆஃப் R3 over R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சரியான விடை எது, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம கொஷின். ஓகே, இப்போது நம்ம வெக்டர் ஸ்பேஸில் பேசிஸ் அப்படின்னா என்ன, வெக்டர் ஸ்பேஸோட டைமென்ஷன், பேசிஸில் இருக்கிற கண்டிஷன்ஸில் நம்ம பார்ப்போம் லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு. அந்த லீனியர்லி இண்டிபெண்ட்னா என்ன, இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். அஃப்கோர்ஸ் ஒரு வெக்டர் ஸ்பேஸை நம்ம ஃபைனைட் டைமென்ஷன் இல்லை இன்ஃபைனைட் டைமென்ஷன் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டைமென்ஷன் அப்படிங்கிறத நம்ம DIM அந்த லெட்டரில் எழுதிப்போம். இப்போ டைமென்ஷன் ஆஃப் R2 அப்படின்னா 2ன்னு டிஃபைன் பண்ணுவோம். டைமென்ஷன் ஆஃப் R3 அப்படின்னா அது 3. In general, dimension of Rn அப்படின்னா அது n. ஸோ இந்த டைமென்ஷன் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறோம் ஃபஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெக்டர் ஸ்பேஸ் Vக்கு n டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னு எப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த வெக்டர் ஸ்பேஸோட பேசிஸில் n எலமெண்ட்ஸ் இருக்கணும். கரெக்டாக n எலமெண்ட்ஸ் அந்த வெக்டர் ஸ்பேஸோட பேசிஸ் செட்டில் இருந்தது அப்படின்னா அதனோட டைமென்ஷனை n டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை, அந்த n வெக்டர்ஸை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியல அப்படின்னா தான் அதை இன்ஃபைனைட் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். a vector space consisting of only the 0 vector. ஸோ இது ஒரு வெக்டர் ஸ்பேஸ், இதனோட டைமென்ஷனை 0 அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வெக்டர் ஸ்பேஸில் பேசிஸ் அப்படின்னா என்ன அதை தெரிஞ்சுப்போம். ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் S அப்படிங்கிற ஒரு செட்டு, அதில் இருக்கிற நான் வெக்டர்ஸை வந்து U1, U2, U3 எக்ஸெட்ரா UM அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். M வெக்டர்ஸ். இந்த M வெக்டர்ஸ் வந்து வெக்டர் ஸ்பேஸ் Vக்கு பேசிஸ் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன், இல்லை பேசிஸ் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. 2 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து அந்த அந்த செட் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். செகண்ட் வந்து அந்த செட்டு வந்து ஸ்பேன்ஸ் த என்டையர் V. ஸ்பேன்ஸ் V அப்படின்னு சொல்லுவோம். இஸ் லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னா என்ன, ஸோ அதுக்கும் நமக்கு டெஃபினிஷன் தெரியும். A set of vectors U1, U2 up to UM is linearly independent அப்படின்னா there exists some scalars alpha 1 U1, alpha 2 U2 etc. alpha m UM equal to 0னா அதிலிருந்து alpha 1 equal to alpha 2 equal to etc. equal to alpha m equal to 0. That is all alpha 1, alpha 2, alpha 3 எல்லாமே 0ன்னு இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அந்த செட்டை நம்ம U1, U2, UM லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபஸ்ட் கண்டிஷன். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதை டிபெண்டன்ட் சொல்லுவோம். அட்லீஸ்ட் 1 alpha 1 or alpha 2 நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா தான் நம்ம அதை லீனியர்லி டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா வேல்யூமே அந்த ஸ்கேலர்ஸ் எல்லாமே சைமல்டேனியஸாக 0 ஆச்சுன்னா அது லீனியர்லி இண்டிபெண்ட்.
S spans V அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்? அந்த செட் S வந்து என்டையர் V ஸ்பேன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த வெக்டர் ஸ்பேஸில் இருக்கிற எனி வெக்டர், சப்போஸ் ஒரு வெக்டர் V அப்படிங்கிறத நான் வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, அது ஒரு ஆர்பிட்ரரி வெக்டர், அது எந்த வேல்யூ வேணா இருக்கலாம். அந்த வெக்டரை நான் கிவன் செட் ஆஃப் வெக்டர்ஸ் u1 u2 um அதோட லீனியர் காம்பினேஷனில் என்னால் எழுத முடியும். a1 u1 a2 u2 எக்ஸட்ரா am um. இங்கே ai அப்படிங்கிறது எல்லாமே ஸ்கேலர். ஸோ எனி ஆர்பிட்ரரி வெக்டர் இன் V can be written as a linear combination of u1 u2 u3 um அப்படின்னா, then we say that the set S, the set of vectors u1 u2 um வந்து spans V. ஸோ இங்கே Vங்கிறது ஒரு ஆர்பிட்ரரி வெக்டர். எந்த வெக்டரும், அந்த வெக்டர் ஸ்பேஸில் இருக்கிற எந்த வெக்டரையும் இந்த வெக்டரோட லீனியர் காம்பினேஷனில் நம்மளால் எழுத முடியும் அப்படின்னா அதுதான் அதை ஸ்பேனிங் செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த செட்டை. ஸோ S spans V அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜென்ரலாக எ செட் ஆஃப் வெக்டர்ஸை நம்ம பேசிஸ் செட் ஃபார் எ வெக்டர் ஸ்பேஸ்னு சொல்லணும்னா 2 கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த செட் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், S வந்து ஸ்பேன் பண்ணணும். ஓகே, லீனியர்லி இண்டிபெண்ட்டுக்கும் டெஃபினேஷனை இப்போ நம்ம ஒரு ரீகால் பண்ணிட்டோம். தேர் எக்ஸிட் சம் ஸ்கேலர்ஸ் alpha 1 alpha 2 alpha m such that alpha 1 u1 alpha 2 u2 plus alpha m um equal to 0 implies all alpha 1 alpha 2 alpha 3 alpha m equal to 0. Then we say that the set u1 u2 u3 um are linearly independent. ஓகே, இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டை எஸ்ஸை வந்து அந்த வெக்டர் ஸ்பேஸ் விக்கு பேசிஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். அந்த பேசிஸோட டைமென்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பேனிங் செட் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் அந்த வெக்டர் ஸ்பேஸோட டைமென்ஷன் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். சப்போஸ் நான் எடுத்துருக்கிற இந்த எஸ் வந்து u1 u2 um அப்படிங்கிறது பேசிஸாக ஒரு வெக்டர் ஸ்பேஸுக்கு இருந்தது அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் வெக்டர்ஸ் m இருக்குது, அந்த m தான் அந்த வெக்டர் ஸ்பேஸோட டைமென்ஷன் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். டைமென்ஷன் ஆஃப் சம் rm அப்படிங்கிறத நான் mன்னு டிஃபைன் பண்ணணும்னா அதனோட அண்டர்லையிங் அந்த ஸ்பேனிங் செட்டில் m வெக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம கொஷனுக்கு வருவோம். ஸோ திரும்பவும் பார்க்குறோம். R3 4 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆப்ஷனில். ஃபைனல் ஆப்ஷனில் வந்து R3ல் வந்து 3 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பேசிஸ்னு சொல்கிறாங்க. சி வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிஷன்ஸ் இருக்கும். என்னென்ன கண்டிஷன் நம்ம படிச்சிருப்போம் அப்படின்னா, ஜென்ரலாக டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி ஆஃப் ஒய், அதை ப்ரூஃப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து சம் ஸ்கேலரோட மல்டிப்ளிகேஷன் டி இன்ட்டு ஆல்ஃபா எக்ஸ் வந்து ஆல்ஃபா டிஎக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். சப்போஸ் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ப்ரூஃப் பண்ணுறதுக்கும் ஒரே ஸ்டேட்மெண்ட் டி ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய் அப்படிங்கிறது ஆல்ஃபா இன்ட்டு டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டி ஆஃப் ஒய் ப்ரூஃப் பண்ணால் போதும். சம்டைம்ஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் அப்ளை பண்ணாலும் போதும். டி ஆஃப் 0 ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூஃப் பண்ணால் சில நேரங்களில் அது லீனியராக இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் நம்ம லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட டெஃபினேஷன்ஸ்லேயே நம்ம கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 3 ஒய் மைனஸ் 5 அப்படின்னெல்லாம் டிஃபைன் பண்ணுறாங்கன்னா அது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக வராது. ஏன்னா டி ஆஃப் 0 எக்ஸுக்கும் 0 ஒய்க்கும் 0ன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டெஃபினேஷன்லேயும் 0ன்னு வரணும், அங்கே 0 வராது, 3 மைனஸ் 5 வரும். அப்போ இது வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். சம்டைம்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாலும் சில கணக்குகளுக்கு அது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ஆப்ஷன் 3 வந்து சரியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம பேசிஸ்க்கு வந்துடுவோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷனோட டிஸ்கஸ் பண்ணுவோம், அது சரியா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஓகே, இப்போ சில தியரம்ஸ் நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். அந்த தியரமை தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த ஆப்ஷன்ஸில் எது சரி தவறு அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட்டை நான் உங்களுக்கு எழுதுகிறேன் பாருங்கள். Let V be a vector space of finite dimension n.
finite dimension n. So n vectors இருக்கும். Then so first result என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். any n plus 1 or more vectors in V are linearly dependent. இது first result. Second result பாருங்க. any linearly independent set, suppose say s equal to u1 u2 un with n elements, is a basis of V. இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டை நம்ம படிச்சிருப்போம், அதை ரீகால் பண்ணிக்கிறோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். V அப்படிங்கிறது ஒரு n டைமென்ஷனல் ஃபைனைட் வெக்டர் ஸ்பேஸ், ஓகேவா? ஸோ V be a vector space of finite dimension n. அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரூ. என்ன அப்படின்னா n டைமென்ஷனாக இருக்கிற அந்த வெக்டர் ஸ்பேஸில் எனி n + 1 ஆர் மோர் அப்படின்னா, சப்போஸ் ஒரு வெக்டர் ஸ்பேஸோட டைமென்ஷன் வந்து 3 அப்படின்னா 4 ஆர் 5 ஆர் 6 மோர் தேன் 3 வெக்டர்ஸ் எது நீங்கள் எடுத்தாலும் அது லீனியர்லி டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஜென்ரலாக அதான் இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. n டைமென்ஷன் இருந்ததுன்னா எனி n + 1 ஆர் மோர் வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி டிபெண்ட். ஃபஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனையும் பாருங்களேன். வெக்டர்ஸ் R3ல் கொடுத்துருக்கோம். R3யோட டைமென்ஷன் வந்து 3ன்னு நம்ம தெரியும். எனி n + 1 ஆர் மோர் வெக்டர்ஸ் இன் V ஆர் லீனியர்லி டிபெண்ட். இங்கே எத்தனை வெக்டர் இருக்குது பாருங்கள். R3யோட டைமென்ஷன் 3னா 1 2 3 4 வெக்டர்ஸ் இருக்குது. அப்போ 4 வெக்டர்ஸ் R3ல் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் அது லீனியர்லி டிபெண்ட்டாக தான் இருக்கும், ஓகேவா? ஆனால் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, அது லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங். இது லீனியர்லி டிபெண்ட். செகண்ட் ஆப்ஷனையும் பாருங்களேன். R3லேயும் அதே 4 வெக்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எனி n + 1 ஆர் மோர் வெக்டர்ஸ் இன் V ஆர் லீனியர்லி டிபெண்ட். இங்கே லீனியர்லி இண்டிபெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ராங். முடிஞ்சுதா? இப்போ லீனியர்லி டிபெண்ட் அப்படின்னு இதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா இது ஆல்டர்னேட்டிவாக வேறு எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இதில் நீங்கள் ஏதாவது ஒரு 3 வெக்டர்ஸையே எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு வெக்டரையும் ரிமைனிங் 3 வெக்டரோட லீனியர் காம்பினேஷனில் உங்களால் எழுத முடியும். கரெக்டாக? அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த 4 வெக்டர்ஸில் நீங்கள் எந்த ஒரு வெக்டரை எடுத்துக்கிட்டாலும், சப்போஸ் இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதை u1 இதை u2 இதை u3ன்னு எடுத்துக்கோங்க. a1 u1 + a2 u2 + a3 u3 ஈக்குவல் டு இந்த வேல்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்கள் a1 a2 a3யோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த 100வை ரிமைனிங் 3 வெக்டரோட லீனியர் காம்பினேஷனில் உங்களால் எழுத முடியும். அப்படி கொடுத்துருக்கிற ஒரு வெக்டரை ரிமைனிங் வெக்டரோட லீனியர் காம்பினேஷனில் எழுத முடியும் அப்படின்னாவே அது டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் அது இண்டிபெண்ட்டாக வராது, ஓகேவா? அப்போ 2 ஆப்ஷனுமே ரூல்ட் அவுட். அது ரெண்டுமே ராங். முடிஞ்சுது. இப்போ ஆப்ஷன் 2க்கு ஆப்ஷன் 4க்கு வரேன். ஃபோர்த் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 2 - 3 1 0 1 2 1 1 2 3 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இன் R3ல். அப்போ டைமென்ஷன் வந்து 3. அப்போ 3 வெக்டர்ஸ் அங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது பேசிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓகே, R3ல் 3 வெக்டர்ஸ் தான் இருக்கணும். பட் அந்த 3 வெக்டர்ஸ் பேசிஸாக இருக்கணும்னா 2 கண்டிஷன். அந்த செட் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டாக இருக்கணும். அந்த செட்டு வந்து என்டையர் R3யே ஸ்பேன் பண்ணணும். அப்படின்னா எனி arbitrary vector in R3 can be written as a linear combination of these 3 vectors அப்படின்னா then we say that these vectors form a basis for R3. ஓகே, இப்போ ஆப்ஷன் சிக்கு வந்துடுவோம். சியில் என்ன சொல்லியிருக்காங்க, T of a, b வந்து a, a plus b is not a linear transformation அப்படின்னு சொல்கிறாங்க. அதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ T of a, b வந்து
a comma a plus b னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது லீனியர் அது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம டெஃபினேஷன் இப்போ நான் எழுதின உங்களுக்கு t of alpha x plus beta y equal to alpha into t of x plus beta into t of y னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், 2 வெக்டர்ஸ் எடுத்துக்கிறேன். எக்ஸ்னு ஒரு வெக்டர், ஒய்னு ஒரு வெக்டர். எக்ஸ் அப்படிங்கிறத a1, b1ன்னு எடுத்துக்கிறேன். y அப்படிங்கிறத a2, b2ன்னு எடுத்துக்கிறேன். ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய், அதாவது டி ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய்யோட வேல்யூ நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் ஆல்ஃபா எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா ஆல்ஃபா இன்ட்டு a1, ஆல்ஃபா இன்ட்டு b1. ஓகேவா, ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணுறேன். சிமிலர்லி பீட்டா ஒய் அப்படின்னா பீட்டா இன்ட்டு a2, பீட்டா இன்ட்டு b2. ஓகே, அப்போ ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய் ஆட் பண்ணுறேன். அப்போ கோஆர்டினேட் வைஸ் நான் அதை ஆட் பண்ணால் போதும். அப்போ ஆல்ஃபா a1 ப்ளஸ் பீட்டா a2 ஃபஸ்ட் கோஆர்டினேட். சிமிலர்லி செகண்ட் கோஆர்டினேட் ஆல்ஃபா b1 ப்ளஸ் பீட்டா b2. இது ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய்யோட வேல்யூ. இப்போ என்ன பண்ணுறேன், டி ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய், அதாவது டி ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய் இதனோட வேல்யூ என்னன்னு பார்க்குறேன். அப்போ டி ஆஃப் திஸ் ஃபுல்லாக, அப்போ இது எக்ஸ், இது முல்லாவே எக்ஸு, இது வந்து ஒய், ஆர் இது வந்து ஏ, இது வந்து பின்னு எடுத்துக்கிட்டால் டெஃபினேஷன் a, a ப்ளஸ் பி. அப்போ இது ஃபுல்லாக வந்துடும். ஸோ நான் டேரெக்டாகவே எழுதிக்கிறேன். அப்போது ஏ அப்படின்னா இது ஆல்ஃபா a1 ப்ளஸ் பீட்டா a2ன்னு வந்துடும், a ப்ளஸ் பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். அப்போ ஆல்ஃபா a1 பீட்டா a2, ஆல்ஃபா b1 பீட்டா b2. ஸோ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு ஒன்றும் தேவையில்லை. ஆல்ஃபா a1 பீட்டா a2, ஆல்ஃபா a1 ப்ளஸ் b1 பீட்டா a2 ப்ளஸ் b2ன்னு இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு ரிசல்ட். செகண்ட் ரிசல்ட் என்ன பண்ண போகிறேன்னா, டி ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒயோட வேல்யூ வந்து ஆல்ஃபா இன்ட்டு டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டி ஆஃப் ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறேன். அப்போ டேரெக்டாகவே நான் அதை எடுத்துக்கிறேன். ஆல்ஃபா இன்ட்டு டி ஆஃப் எக்ஸ், அப்போ ஆல்ஃபா இன்ட்டு டி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் வந்து என்ன எடுத்துருக்கேன்னா a1, b1. அப்போ டி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா அதனோட வேல்யூ. ஸோ நான் அதை போட்டுக்கிறேன். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு டி ஆஃப் a1, b1. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு a1, a1 ப்ளஸ் b1ன்னு வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆல்ஃபா a1, ஆல்ஃபா இன்ட்டு இப்போ டெஃபினேஷன் போட்டேன். ஓகே, ஆல்ஃபா a1 ப்ளஸ் b1 அப்படின்னு வரும். இது ஆல்ஃபா tx. சிமிலர்லி பீட்டா இன்ட்டு dy நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ பீட்டா இன்ட்டு டி ஆஃப் a2, b2 அப்படின்னு எழுதிக்கிறீங்கன்னா b2 பீட்டா இன்ட்டு a2, a2 ப்ளஸ் b2ன்னு உங்களுக்கு கிடைக்கும். திரும்ப இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ பீட்டா இன்ட்டு a2, பீட்டா இன்ட்டு a2 ப்ளஸ் b2 இப்படி வரும். ஸோ இதை 2, 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ஃபா tx ப்ளஸ் பீட்டா ty ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேயும் கோஆர்டினேட் வைஸ் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா a1 ப்ளஸ் பீட்டா a2. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டேன். சிமிலர்லி இங்கே இருக்கிறத நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு a1 ப்ளஸ் b1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு a2 ப்ளஸ் b2ன்னு வரும். இது 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 and 4 பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அதாவது டி ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய்ன்னு வரும். அப்போ டி அப்படிங்கிறது ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதான் நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுப்போம். டெஃபினேஷன் படி பார்த்தா அது கரெக்டு. ஆனால் கொஷினில் வந்து திஸ் இஸ் நாட் ஏ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் ராங். அது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ஃபோர்த் ஆப்ஷனுக்கு வாங்க. ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 வெக்டர்ஸ் R3ல் அது பேசிஸ். இப்போ உங்களுக்கு நான் ஏற்கனவே எதுனா செகண்ட் ரிசல்ட்டை இங்கே திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். என்ன அப்படின்னா எனி லீனியர்லி இண்டிபெண்ட் செட் எஸ் வித் n எலிமெண்ட்ஸ் இஸ் ஏ பேசிஸ் ஆஃப் V. எப்போ அப்படின்னா V வந்து ஃபைனட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸாக இருந்துக்கப்போ நீங்கள் எனி n எலிமெண்ட்ஸ் ஹேவிங் லீனியர்லி இண்டிபெண்ட் ப்ராப்பர்ட்டி
இருந்தது அப்படின்னா அந்த செட்டை அதனோட பேசிஸ்னு நீங்கள் சொல்லிடலாம். இப்போ நான் சொல்ல வந்தது என்னென்னா R3யோட டைமென்ஷன் வந்து 3, அது வந்து ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ். அப்போ இதில் எனி 3 லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டர்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டர்ஸ் வந்து அதுக்கு பேசிஸாக இருக்கும். அது ஃபைனைட் டைமென்ஷனலுக்கு மட்டும் அது பொருந்தும். அதனால் இதை நான் கம்ப்ளீட்டாக பேசிஸ் அப்படின்னு செக் பண்ண வேணாம். இந்த 3 வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணாவே R3க்கு அது பேசிஸாக இருக்கும். ஓகே, அப்போ அது லீனியர்லி இண்டிபெண்ட்டை எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதனோட டிட்டர்மினன்ட் வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிங்க. அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டாவே, சப்போஸ் 2 -3 1 0 1 2 1 1 2. ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். இதனோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிங்க. அது நாட் ஈக்குவல் டு 0ன்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்கனாலே அது லீனியர்லி இண்டிபெண்ட். சப்போஸ் நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அப்படின்னா 2 × 0 - 0ன்னு வந்துடும், -3 × -2ன்னு வரும், +1 × -1ன்னு வரும். ஸோ ஆல்ரெடி மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஓகே, அப்போ 2 × 0 - 0 +3 × 0 - 2 +1 × 0 - 1. அப்போ இங்கே -7 வரும். -7 வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனால அது லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். இந்த செட் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் செட். இப்போ உங்கள் ரிசல்ட்டுக்கு வந்தீங்கன்னா எனி லீனியர்லி இண்டிபெண்ட் செட் வித் n எலமெண்ட்ஸ் இஸ் எ பேசிஸ் ஆஃப் V. அப்போ இங்கே எனி லீனியர்லி இண்டிபெண்ட் செட் வித் 3 வெக்டர்ஸ். ஸோ இது வந்து 3 வெக்டர்ஸில் இருக்கிற ஒரு செட்டு. இது லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்குது. அப்போ R3க்கு அது பேசிஸாக இருக்கும். இதுதான் கரெக்டான ஆன்சர். அப்படி இல்லைன்னா இதை பேசிஸ்னு ப்ரூஃப் பண்ணணும்னா இது லீனியர்லி இண்டிபெண்ட்னு சொல்லிடலாம். தென் எனி ஆர்பிட்ரரி வெக்டர் A, B, C அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வெக்டரை இந்த கிவன் வெக்டர்ஸோட லீனியர் காம்பினேஷனில் எழுத முடியும்னு ப்ரூஃப் பண்ணிட்டாலும் அந்த 2 கண்டிஷனும் நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்னது இது S வந்து லீனியர்லி இண்டிபெண்ட், ஸ்பேன்ஸ் V, அதை ரெண்டுத்தையும் ப்ரூஃப் பண்ணாலும் அது பேசிஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரிசல்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபைனைட் டைமென்ஷன் வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னா அதுக்கு n எலமெண்ட்ஸ் ஒரு பேசிஸ் செட் இருக்கணும். பேசிஸாக இருக்கணும்னா அதுக்கு மினிமம் அந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். லீனியர்லி இண்டிபெண்ட் ஸ்பேனிங் செட் இருக்கணும் அப்படின்ட்டு. செட் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும்னா அதனோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நீங்கள் எடுத்து அது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தாலே அது லீனியர்லி இண்டிபெண்ட், ஈக்குவல் டு 0னா டிபெண்ட். நெக்ஸ்ட்டு ஃபைனைட் டைமென்ஷன் வெக்டர் ஸ்பேஸ் அதனோட டைமென்ஷன் உங்களுக்கு தெரியும்னா எக்ஸாக்டாக அந்த டைமென்ஷன் எத்தனையோ அத்தனை வெக்டர்ஸ் இருந்தால் தான் அது அதுக்கு பேசிஸாகவே இருக்க முடியும். அதை விட அதிகமாக இருந்தால் அது கண்டிப்பாக டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொன்ன ரிசல்ட்டு. VBA வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஃபைனைட் டைமென்ஷன் என்ன இருந்தால் எனி n+1 ஆர் மோர் வெக்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி லீனியர்லி டிபெண்ட். ஃபைனலாக லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா T of alpha x plus beta y வந்து alpha T of x plus beta T of y அப்படின்னு ப்ரூஃப் பண்ணாலே நமக்கு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இல்லையா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது போன்ற மேலும் பல கணக்குகளுக்கு நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.